அப்பா என்னாச்சு? கருணாகரா, பிரியாவுக்கு திடீர்னு வயிற்றுலின்னு சொன்னாங்க. அதனால் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். டாக்டர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. சரிப்பா. அம்மா, பிரியாவுக்கு வலி பிடிச்சிருக்குமா, டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சார், குழந்தையோட அப்பா யாரு? நான் தான் சார். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை நல்லபடியாக தான் பிறந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ணி கொண்டு வருவாங்க, நீங்க எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத இந்த வீட்டுக்கு வாரிசு வந்திருக்கு. இந்த நேரத்துல எங்கதான் போனாரோ தெரியல. ஏண்டா கொப்பா இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. எங்கடா போயிருக்காரு? மா, அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காருமா, வந்துருவாரு. இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம்? அம்மா, உன் பேரனை பாருமா. மா, அண்ணங்கிட்டையும் கொடுமா, கொடுமா, வாங்கி பார்க்கட்டும். செல்லக்குட்டி, என்னடா அப்படி பாக்குற? பெரியப்பாடா, இங்க பாரு யாருன்னு. பெரியமா இருக்காங்க. என்னங்க இது? குழந்தைகிட்ட போய் பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லிக்கிட்டு கிருபே, நாம தாங்க இதுக்கு அம்மா அப்பா, அப்படி சொல்லி கொடுங்க. குட்டியாடு வர்று வர்றன்னு கத்துச்சான், மலடாடு சேர்ந்து வர்று வர்றன்னு கத்துச்சான். அந்த கதையா இருக்கு. அடியே மலட்டு கழுத மாங்காய் திங்க ஆசைப்படலாம், மார்ல பால் சுரக்க ஆசைப்படலாமா? வந்துட்டா. இல்ல இல்ல இல்ல, நான் மலடி இல்ல, நான் மலடி இல்ல. நான் இப்போ 5 மாசம் முழுகாம இருக்க. நான் இத உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். 3 மாசத்துலயே கருவு தங்காம போயிருந்தா நீங்களா என்ன கேவலமா பேசுவீங்க. அதனாலதான் என் புருஷன்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சிருந்தேன். இன்னும் 5 மாசத்துல நானும் இதே மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கதான் போறேன். நான் மலடி இல்ல, நான் மலடி இல்ல, நான் மலடி இல்ல. காத்தி, காத்தி, ஏய் கருணாகரா, குழந்தைய வாங்கிட்டு உள்ள போ. எது நடக்க கூடாதுன்னு அது நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாணிக்கத்துக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே பிறக்காதுன்னு நினைச்சேன். என் பொண்ணு வயிற்றுல வளர குழந்தை தான் அத்தனை சொத்துக்கு வாரிசுன்னு நினைச்சேன். மனக்கோட்டை கட்டிருந்தேன். அந்த மனக்கோட்டை மண்கோட்டையை தலைமட்டமாயி போச்சு. ஆமா, மாணிக்கத்துக்கு குழந்தை பிறந்தா அத்தனை சொத்தம் அவன் பிள்ளைக்கு தான் போய் சேருமே தவிர மாப்பிள்ள உங்க பையனுக்கு எல்லாரும் சொத்து வராது. அம்மா என்ன பேசுறீங்க? எங்க அம்மா வயித்துல நாங்க 2 பேரும் தான் பிறந்தோம். அதே எப்படி சொத்து மட்டும் ஒருத்தருக்கே போய் சேரும்? மாப்பிள்ள நீங்க மட்டும்தான் உங்க அம்மா வயித்துல பிறந்தீங்க. மாணிக்கம் உங்க அம்மாவோட மூத்த தரத்தோட வயித்துல பிறந்தான். சந்தேகமா இருந்தா உங்க அம்மாவை கேட்டு பாருங்க. அம்மா, மாமா சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? நான் மட்டும்தான் உன் வயித்துல பிறந்தனாம்மா? அண்ணன் உன் வயித்துல பிறக்கலையாம்மா? இல்லடா இல்ல,
நீ மட்டும்தான் என் வயித்துல பிறந்த புள்ள. ஒண்ணு இல்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? மாணிக்கத்தோட அம்மா வேற யாரும் இல்ல, எங்க அப்பனோட சொந்த தங்கச்சி. எனக்கு அத்தை. சின்ன சின்ன வயசுலே எங்க அப்பன் என்னையும் என் சொத்தையும் எங்க அத்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு துபாய் போனாரு. துபாய் போனவரு திரும்பி வரவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தில்லு முள்ளு பண்ணி மாணிக்கத்துக்கு சொத்த பூரா எங்க அத்தைக்காரி எழுதி வச்சுட்டா. இது தெரியாத உங்க அம்மா ரெண்டாம் தர வாக்கப்பட்டு பாகுபாடு தெரியாம வளர்த்தி வந்தா. ஒப்ப இருக்கிறான மிகப்பெரிய சுயநலவாதி. இத மூடி மறைச்சு உம்மால ஏமாத்திட்டு வந்துட்டான். அவ பெத்த பிள்ளைக்கு சொத்த பூரா எங்க அத்தைக்காரி எழுதி வச்சுட்டு போயிட்டா. உம்மா உனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கா? உம்மாளுக்கு வல்லு வல்லுன்னு கத்ததான் தெரியும், மனசுல ஒரு வஞ்சனை வச்சிருக்க தெரியாது. இப்படியே இருந்தீங்களா திங்கிற சோத்துக்கும் கட்டிக்கிற வேட்டிக்கும் நீங்க நடுத்தரவு தான் நிக்கணும். என்னாச்சு? நமக்கு பேரம் பிறந்திருக்கா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொத்தை 2 பிள்ளைங்க பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்லும் போதெல்லாம் சரி சரின்னு தட்டி கழிச்சிங்களே, எதுக்கு? சொத்து பூராமும் மாணிக்கம் பேர்ல இருக்கா? கேக்குறனே, சொல்லுங்க. யார் பேர்ல இருந்தா உங்களை கேட்டடி? அவன் என்னைக்குமே நம்மள கைவிட மாட்டான். ஆசையா பேர்னு பார்க்கும்போது கண்டதை கேட்டுக்கிட்டு ஏமாந்துட்டேன். நான் நல்லா ஏமாந்துட்டேன். என் புருஷனை நம்பி நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். உப்ப நம்புறீங்களா நான் சொன்னத? சொத்துக்கு சொந்தக்காரன் நாம இருக்க கண்டவன் பிள்ளை வந்து ஆடுறதுக்கு விடவே கூடாது. மூத்த தார்த்த புள்ளைக்கு முழுசா கொடுத்துட்டா இளைய தார்த்த புள்ள நான் என்ன இழிச்ச வாயனா? மாமா, சொத்து முழுக்க என் பையனுக்கு வந்து சேரணும். அதுக்கு என்னவோ அத முதல்ல சொல்லுங்க. மாப்பிள்ள, சொத்து முழுக்க உங்களுக்கு வரணும்னா உங்க அம்மா மனசு வச்சாதான் முடியும். நான் என்ன பண்ணணும்? மாணிக்கத்தோட குழந்தை உயிரோடு பிறக்கவே கூடாது. அது கருவுலியே அழிச்சிடணும். அம்மா, மூத்த தார்த்த புள்ளைய ஊம்புள்ளியா நினைச்சு வளர்த்தினியே, அதுக்கு கிடைச்ச பரிசா பாத்தியா? இனிமேலும் நீ நல்லவளா நெடு வளர்ந்தீனா நாம எல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். டேய், இந்த சகுந்தலாவை இது வரைக்கும் நல்லவளா தானே பார்த்துருக்க, நயவஞ்சிகைய பார்த்ததில்ல. இனி